அண்மை செய்தி. சென்னை பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவை அமைச்சர் கோவி செழியன் புறக்கணிக்க இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. ஆளுநர் அந்த விழாவிற்கு வருகை தர இருப்பதால் அமைச்சர் அந்த விழாவை புறக்கணிக்கப் போவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ். விவரங்களை வழங்கலாம். ராஜேஷ், இணைப்பில் இருக்கீங்க, விவரங்களை வழங்கலாம். நாளைய தினம் சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய பட்டமளிப்பு விழா நடைபெற இருக்கின்றது. இந்த பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு அழைப்பாளராக தமிழக ஆளுநர் RN ரவி அவர்கள் பங்கேற்கிறார். உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அவர்களும் பங்கேற்பார் என்று அந்த அழைப்புதலில் போடப்பட்டிருக்கிறது, பேனர்களிலும் வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் நாளைய தினம் நடைபெறக்கூடிய சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய பட்டமளிப்பு விழாவை உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் புறக்கணிக்க இருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. இதற்கான காரணம் குறித்து விசாரித்த போது தமிழக ஆளுநருடைய செயல்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய விதமாக உயர்கல்வித்துறை அமைச்சர் இந்த முடிவை எடுத்திருப்பதாக தெரிகின்றது. சமீபத்தில் சட்டப்பேரவையிலிருந்து ஆளுநர் வெளிநடப்பு செய்தது, தொடர்ந்து ஆளுநருடைய உரையை படிக்காமல் புறக்கணித்தது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை காரணமாக சுட்டிக்காட்டுகிறார்கள். இதற்கு முன்பு 2024 அவர் பதவியேற்றுக் கொண்டது முதல் தொடர்ந்து பல்வேறு பல்கலைக்கழகங்களுடைய பட்டமளிப்பு விழாக்களில், குறிப்பாக ஆளுநர் பங்கேற்கக்கூடிய பட்டமளிப்பு விழாக்களில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் புறக்கணித்து வந்திருக்கிறார். அப்போது செய்தியாளர்களிடம் கேள்வியாக நாம் கேட்டபோது கூட அவர் சொன்ன பதில் என்னவென்றால், தமிழக ஆளுநர் RN ரவி தமிழ்நாட்டிற்கும் தமிழ் மக்களுக்கும் தமிழர்களுடைய உணர்வுகளுக்கும் மதிப்பளிக்கக்கூடிய வகையிலே நடந்து கொள்ளாமல் பல்வேறு விதமான விரோத போக்குடன் அவருடைய பேச்சுக்களும் செயல்பாடுகளும் இருக்கிறது. எனவே அவர் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சியில் நாம் பங்கேற்காமல் புறக்கணிப்பதுதான் அவருடைய செயல்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாக இருக்கும் என்ற அடிப்படையிலே புறக்கணிக்கிறோம் என்ற தகவலையும் அவர் முன்பு தெரிவித்திருந்தார். எனவே அதே காரணங்களுக்காக தமிழக ஆளுநர் பங்கேற்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியை உயர்கல்வித்துறை அமைச்சர் புறக்கணிப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி.